வணக்கம். நான் நிரோஷன். இந்த நான் கேட்டிருந்தேன் என்னண்டா இயற்கை விவசாயமா செயற்கை விவசாயமா நீங்க செய்ய விரும்புறீங்களன்ற மாதிரி. அதுல நிறைய பேர் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கொமெண்ட் பதிவில் அளிச்சவை. நான் சொல்லுவேன், என்னுடைய கருத்து கணிப்பின்படி, நான் பெற்ற அனுபவங்களின்படி சொல்லுவேன், எழுத படிக்க தெரிஞ்ச விவசாயி, எழுத படிக்க தெரியாத விவசாயி. ஒரு விவசாயி கட்டாயம் எழுத்து வேலை கணக்கு வேலை முக்கியமா இருக்கணும். எழுத்து கணக்கு இல்லாட்டி அவர் இது நட்டமா லாபமாண்டு அவருக்கு தெரியாது. நீங்க இண்டையில இருந்த ஒரு விவசாயியா இருக்கிற நீங்கள் உங்களோட கொப்பி ஒன்றை எடுத்து எழுதி பாருங்க, எவ்வளவு லாபம் எவ்வளவு நட்டம் பெறுதுன்னு. முக்கியமா நீங்க போன வேலைகள் வாங்குற சாமான்கள் கொடுக்குற இது, அதாவது இந்த வருஷம் எழுதுங்கோ, அடுத்த வருஷம் எழுதுங்க, அங்கே அப்படியே 3 வருஷம் எழுதுங்கோ. கெமிக்கல்ஸ் போட்டு நீங்க இந்த வருஷம் செய்த அறுவடையை விட அடுத்த வருஷம் கூட செய்தேன்னா, நாங்கள் வருஷம் கூட செய்தேன் என்றா நீங்க எனக்கு கால் பண்ணுங்க. நான் இந்த வேலையை விட்டுட்டு போறேன். ஏனெண்டா இந்த விவசாயத்துறையில இருந்தே விட்டுட்டு போறேன். கெமிக்கல் போடுற ஆக்கள் எல்லாருமே கெமிக்கல் கூட கூட போட்டு கொண்டிருப்பின முடியும், விளைச்சல் குறைஞ்சு கொண்டிருக்கும். சில பேர் இன்றைக்கு நெல் செய்யாமலே விட்டுட்டாங்களே, என்னண்டா விளைச்சல் இல்லை, நட்டம் உண்டு. அப்ப நீங்க கணக்கு வழக்கு தெரியாட்டி நட்டத்துலதான் போய் கொண்டிருப்பீங்க. இது இயற்கை விவசாயிகிட்ட போய் கேட்டு பாருங்க, இன்றைக்கு இந்த முறை எவ்வளவு அறுவடை, அடுத்த முறை எவ்வளவு அறுவடை, அங்கே எவ்வளவு அறுவடை போகுது, நீங்க என்னென்ன ஈல்டுகள் என்னென்ன இன்புட்ஸ் கொடுத்து கொண்டிருக்கீங்க. ஒரு காலத்துல நாங்கள் அப்படித்தான் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாங்க. இப்ப எல்லாம் உள்ளுக்குள்ள இன்புட்ஸ் கொடுக்குறது சரியா குறைச்சிட்டோம். ஆனா ஈல்டுகள் கூடிக்கொண்டு வருது. அதான் இயற்கை விவசாயத்துக்கும் செயற்கை விவசாயத்துக்கும் உள்ள வித்தியாசம். இதை புரிஞ்சு நடவுங்க. முதல் இண்டையில இருந்து எழுத்து, அதாவது கணக்கு வழக்கு பார்க்க வழிக்கிடுங்க. அது உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் விவசாயத்துல. நன்றி.